எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பாலிட்டி நான் ஏன் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும்? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு 18 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டா போட முடியும். ஈவன் டாப்பர்ஸ் கூட அவ்வளவுதான் போடுவாங்க. ஏன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் ஜென்ரல் அவேர்னஸ். இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுல ஃபர்ஸ்ட் நான் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னா பாலிட்டி. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல சில பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் பாலிட்டி. ரொம்ப பேசிக்காவே டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பேசிக் கான்செப்ட். இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தாலே போதும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். பாலிட்டி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நோட்ஸுக்கு ஃபார்மர் எஸ்எஸ்சியோட நோட்ஸ் யூஸ் பண்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு கிரண் பப்ளிகேஷனோட புக்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். பாலிட்டியை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஏதாச்சும் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது எந்த ஒரு அகாடமி நோட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களாவே நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டாபிக்கா நீங்க கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணி கடைசியா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் முடிங்க. கடைசியா மறக்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க.